டே என்னது செகண்ட் டே. ஸோ செகண்ட் டே கேம் தான். ஒரு எனக்கே தெரியல ஒரு 2 மணி நேரம் எப்படி போகுதுன்றதுனே தெரியல. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டியாவும் ஒரு ஃபன்னாவும் ஒரு கேமாவும் எல்லா வகையாவும் நானும் 2 மணி நேரம் பார்த்தேன்னா மாச கடைசி ஒரு மாதிரி தலைவலியோட தான் வந்து உட்காரும் போது. ஆனா இந்த ஒரு 2 மணி நேரம் பார்த்தோன்னா எல்லா ப்ரெஷரையும் வந்து எங்கேயோ தூக்கி வச்சுட்டு இந்த 2 மணி நேரம் என்னையே நான் மறந்துதான் வந்து 2 மணி நேரம் இருந்தேன். பட் நல்லா தான் இருந்தது. விவிக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சூப்பரா வந்து பிளே பண்ணியிருந்தான். ஸோ விவிக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா அனிதா வந்து பார்த்தோன்னா ஸோ ஸ்போர்ட்டிவா வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறதால வந்து எடிட் வந்து மணி பார்த்தோன்னா அதே மாதிரி மணிக்கு எல்லாம் ஒரு நல்லா கிளாப் பண்ணு. இந்த கேம் வீடியோ ஒன்று போட்டிருந்தான். அது நானே பாக்குறேன், என்னடா இது இந்த அளவுக்கு போட்டிருக்கானே சொல்லிட்டு நானே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். பரவாயில்ல, இவனுக்கு நல்லாவே எடிட் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இன்னைக்கு கேம் எப்படி இருந்தது அதை மட்டும் எல்லாருமே சும்மா ஜஸ்ட் லைக்கா சொல்லுங்க. தலை குளிக்கணும், அதான் பனிஷ்மெண்டா? கொடு. டேய் பேசாதீங்க. நல்லதா இருந்தது கேம்ல. அவ்வளவுதான். இதே மாதிரி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற விளையாட்டு விளையாடுவோம். ஆமா சார், நீங்க தான் சார் வாங்கினேன். முனேஸ்வரன் யாரு சார்? சொன்னி இலை சாரு. அடிதா பிராந்தி குடிக்கிற மூஞ்சி யாராது? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? விஷங்க வந்திருக்கேன். அப்படியே முழுங்கணும். ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க பிரச்சனை. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.